எண்ணி 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 எந்த நெஞ்சம் பெரியவன் ஏதோ சொல்லணுமா? என்ன கலெக்டர் படிக்க போறாராமா? அதுக்கு முதல்ல 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். போய் சொல்லு போ. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறேன்ல. முக்கியமான விஷயம் பேசணுமா? யாரும் அதிர்ச்சி ஆகக்கூடாது. சரவணை கூட பிடிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறேன். அதுவும் தான் அந்த பிள்ளைக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு வர சொல்லு. ஏய் ஏய், என்னடி இது? மேயிற மாட்ட நக்கற மாடு கெடுக்குமா? கெடுத்துருச்சா? மா, தம்பி ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டா? இவர் ஆசைப்படுறதுக்கு அவர் சிவாரிசா? சார் இப்படி பண்ணிந்தாருன்னு வச்சுக்க, நான் கவலைப்பட்டுக்க மாட்டேன். இதெல்லாம் தேராதுன்னு எப்பவோ தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். ஆனா நான் இவன் இப்படி நினைக்கலையே. ஏண்டா, நீயாவது ஒழுங்கா படிச்சு என் கௌரவத்தை காப்பாத்தும் நினைச்சேன். இப்படி ஒரு ஈன வேலையை செஞ்சுட்டு கேவலப்படுத்தணும்னு வந்து நிக்கிறேடா. இதுல இந்த தேரா ஓடி போய் சிவாரிசு வேற. பா, எதுக்குப்பா அண்ணனை திட்டுறீங்க? அடி செருப்பால ஒத்துக்கிட்டு வருதோ? உழைச்ச மீசையை முழுசா சிறைக்க வக்கில்ல, அதுக்குள்ள உங்களுக்கு காதலு கல்யாணம் கத்திரிக்கா. பா, டேய் ஆனா உங்களுக்கு இப்படி கோவம் வரக்கூடாது. அவனை ஆடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி மண்ணளி போட்டா போறாதா? நாம ஆசைப்பட்டதெல்லாமா நடக்குது? நீங்களும் தான் படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க. கடைசியில் நான் தானே உங்களுக்கு வந்து வாச்சேன். இப்ப நம்ம சந்தோஷமா குடும்பம் நடத்தலையா? நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? சின்னவன் ஆசைப்பட்ட பொண்ணை ஒரு முறை போய் கேட்டு பார்த்துட்டு வந்தாதான் என்ன? ஏய், உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, புரியாதுங்கிறதுனால தான் சாப்பிடுங்கன்றதை தவிர வேற எதுக்கும் வாயை திறக்கிறது இல்ல. இதே வேற வீட்டு பயிலுவலா இருந்தா இழுத்துட்டு வந்து நிப்பானுவோ. நம்ம வீட்டு பயிலுவோ அப்பான்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்ப நீ முடிவா என்ன சொல்ல வர்ற? புள்ள ஆசைப்பட்டாங்க. விரல்ல புண்ணு பட்டா வேதனையா தான் இருக்கும். அதுக்காக வெட்டி எறிய முடியுமா? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேடி. ஆமா, என்னைக்கு என்ன பேச விட்டுருக்கிய? வாயை திறந்தாலும் ஏதாவது சொல்லி அடிச்சு போடுவீங்க. உன் பிராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீ போய் படு, காலைல பேசிக்கலாம் போ. போ. நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பேசினேன். ஒத்த வார்த்தை மாத்தலடா. ஆனாலும் கடைசியில் இந்த வார்த்தை கண்டுபிடிச்சாரா? நினச்சேன், உன்னை அனுப்பும் போதே நினச்சேன். நீ தான் ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பிருப்ப. சமாளிச்சிட்டேன்டா. நசமா? சத்தியமா சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு தான் சமையலை தாண்டி உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்க. போய் படு. ஆமா, உன் கணிப்பு படி வாத்தி அடுத்து என்ன பண்ணுன்னு நினைக்கிற? அதே நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களா? இல்லை இல்லை, நீ கேள். நீங்கள் வேற ஆளுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவன் ஒரே மக, எல்லாமே அவ தான். நீங்கள் கேட்டீங்கன்னு ஜாதி மாற்றி சம்மந்தம் பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு அங்காளி பங்காளி மாமன் மச்சான் எவனும் என் வாசல் வந்து நிற்க மாட்டான். ஒத்த பொண்ணை பித்தனா தனியாக நிற்கணும். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். படித்த பிள்ளைங்க ஈஸியாக மாறிடலான்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே ஜாதி தான் நமக்கு ஆணி வேறே. எந்த ஜாதிக்காரனும் வேற மதம் மாறலாம், ஆனால் வேற ஜாதி மாற முடியாது. அதுக்குள்ளதான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை மாத்திர சக்தி எனக்கு இல்லை வாத்தியார. நான் எதுவும் தப்பா சொல்லலையே? ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு ஆள் மாதிரி வந்து கேட்குறமே, அருவாக்கம்போட வருவீங்கன்னு நினச்சேன். இப்படி சாந்தமாக சாமி கணக்காக பதில் சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை புரிஞ்சுக்கலைன்னா நான் தான் முட்டாள். நான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சுக்கங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப பக்குவமான மனுஷன். நடைமுறை வாழ்க்கையை ரொம்ப நாகரிகமாக எடுத்து சொல்லிட்டார். இத்தோட உன் மயனை அந்த பொண்ணை மறந்துட்டு போய் படிக்க சொல்லு. முடியலன்னா சாரோட உரக்கடைக்கு பக்கத்தில் சைக்கிள் கடை வச்சு பஞ்சர் ரொட்டி பிழைக்க சொல்லு. சொல்லு சுபா. என்னை எங்கள் ஊர் திருவிழாவில் வச்சு பொண்ணு பார்க்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சுபா சொல்ற? திடீர்னு பண்ண பிளான். அதுக்கு தான் கால் பண்ணேன். பேசாம ஓடி போயிடலாமா? ஓடி போறதா? முடியாது சரவணா, கண்டிப்பா முடியாது. என் அப்பா அம்மாவை தலைகுனியை வச்சுட்டு என்னால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏதாவது பண்ணு சரவணா, ப்ளீஸ்.
பேசாம தூக்கிடுவோமாடா? தூக்குறோம்டா. தூக்குறதா? ஓடி வரதுக்கே யோசிக்கிறவ தூக்குறதுக்கு ஒத்துப்பாளா? சொல்லிட்டா தூக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணா? அந்த பிள்ளை உன்னை காதலிக்குதுல்ல, ஆமா. உன் கூட வாழணும்னு ஆசைப்படுதுல்ல, அப்போ கண்டிப்பாக பிரச்சனை பண்ணாது. சரி வா போகலாம். வெற்றி, நாம 2 பேர் மட்டும் எப்படி? அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. யாரு? அவங்க 4 பேர், 400 பேருக்கு சமம். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் டம். ஏய், நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் லவ் சாகாதுடா. So, the girl is not willing to come, right? அப்போ கிட்னாப் தான். நண்பா, அந்த கிட்னாப் கிட்ட எடுத்துட்டு வா. முன்ன மாதிரி கண்மூடித்தனமான ரிஸ்கெல்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை நண்பா. இவனுக்கு காலில் வேறு அடிபட்டுச்சா, நடக்கிறதுக்கே சிரமப்படுறான். ஆனால் எல்லா ஆப்ரேஷனுக்கும் வந்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஸோ ரூட்டை கொஞ்சம் மாற்றிட்டோம். சம்மந்தப்பட்டவங்க 10 அடி தூரத்தில் இருந்தால் ஸ்ப்ரே, கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, கத்துனாங்கன்னா கத்தி. வயலன்ஸ் வேணாமே. உனக்கு வயலன்ஸ் பிடிக்காது, சைலன்ஸ் தான் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் நண்பா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இதான்னு இதை வச்சு அவளுக்கு ஏதோ பயப்படாதப்பா, வெறும் மயக்கம் தான், உன் ஆளுக்கு ஒன்றும் ஆகாது. இதை நம்ம கர்ச்சிப்பில் போட்டு கரெக்டாக வச்சிட்டோம்னா 4 மணி நேரத்துக்கு மூச்சு பேச்சு இருக்காது. இதை எப்படி மூக்கில் வச்சா தண்ணிக்குள்ளே விழுந்துடாத. வாங்கப்பா போலாம். எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்? பொண்ணு தூக்குறதுக்கு. அதுக்கே நீ தூக்கிட்டு வந்தீங்க. ஏன் அவனுக்கு ஒன்றுனா நீ வரமாட்டியா? ஒண்ணு இல்லையா, 5 கூட நான் வரமாட்டேயா? ஐயோ, ஊரே பார்க்கறே மூஞ்ச கட்டி வச்சிருவாங்களே. சரவணா கொஞ்சம் தள்ளி உட்கார்றா. என்ன நண்பா, சம்மந்தப்பட்டவங்க வந்திருப்பாங்கல்ல? ஏய், அந்த பொண்ணு வந்திருக்கும்ல? வந்திருக்கோம். தம்பி, அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க. ஃபோட்டோவா? என் ஃபோனை வெற்றி உடச்சிட்டாப்புல, டோட்டல் டேமேஜ். சரி நானே வரேன். நண்பா நீ இரு, பொண்ணை தூக்குனதும் இப்படின்றக்குள்ள நீ கிளம்பணும், நான் பார்த்துக்கிறேன். நண்பா, ம் அந்த பொண்ணே உங்களுக்கு தெரியாது, அது இந்த கூட்டத்தில் எப்படி? என்ன ஒரு 5000 பேர் இருப்பாங்களா? அதில் பாதி பேர் பெண்கள்னு வச்சுக்கிட்டா 2500 பேர். அந்த 2500 பேரில் 1500 பேர் கல்யாணம் ஆனவங்களை பிரித்தா மீதி 1000 பேர். அதில் 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்க க்யூட் பேபிஸ் ஒரு 500 பேர். மீதி இருக்க 500 பேரில் 50 பேர் காலேஜ் போயிருப்பாங்க. அதில் அவன் தம்பி படித்த காலேஜில் 10 பேர் படிச்சிருப்பாங்க. பிரசிடென்ட் பொண்ணுன்னு வர சொல்கிறீங்க. இவனை பார்த்தாலே தெரியுது, பார்க்க பாலிஸாக அழகாக இருக்க பொண்ணாக தான் பார்த்து பிடிச்சிருப்பான். அந்த ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி நண்பா, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு ஏப்பா தண்ணி குடிக்க பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணை தான் எனக்கே நல்லா தெரியுமே. சரி நீ வா. நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்கு போகணும். அங்கே போய் சும்மா தானே இருக்க போகிற? விட்டு வைக்கல. சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கம்மா. ஏய் பார்த்து கூட்டு வா. வாங்க பாஸ். அந்த பொண்ணோட மூஞ்சி எனக்கு லைட்டா தையா தெரியும், ஆனா அது அப்பனிக்கு மூஞ்சி டைட்டா தெரியும்டா. உதவின்னு வந்துட்டா நம்மளாம் ஓடி ஓடி செய்யணும் பாஸ். நீங்க செய்யுங்கடா, அடி தாங்க, என்னால முடியுமா? ஏய் ஒத்தாசை, அதான் டேய் ஒத்தாசை எங்கடா? பாண்டி கூட தான் வந்தாரு. ஏய் போய் பாரு அந்த பக்கம். ஏய் போ. உங்களுக்கு சேர்த்தாடா வாங்கிட்டு இருக்கேன். ஒத்தாசைங்கடா. இங்க என்னடா ஏய் வச்சிருக்க? சீ, முதல்ல அவனை வந்து தேடுவா. உங்களை பார்த்தா போதும்.
தெரியல. யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் தான் ஒத்தாசை. எப்ப காட்டாண்டா பொண்ணு. Follow me. அதோ கும்பலா நிக்கிறாங்க பாத்தியா? கோயில் பூரா கும்பலாக தான் நிற்கிறாங்க. வெள்ளை சட்டை போட்டு சும்மா ஜம்மு நிக்கிறாரு பாத்தியா? ஆமாம். அவர் தான் பிரசிடென்ட். பொண்ணை காட்டியானா? சரி, அவர் பக்கத்துல மஞ்சள் கலர் போட்டு எதுக்கு என்ன பதுக்காய் நிட்டுறாரு? தாவணி 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 தாவணி. அந்த மஞ்சள் கலர் தாவணி தானே நாங்கள் தாவிக்கிறோம். என்னடா இது லைட்ட போட்டானுங்க? ஐயோ கண்டுபிடிச்சானே கிசிக்கு எடுத்து போனல. என்ன பறந்துட்டேன்? ஏய் வண்டியடா. ஏய் நான் நாளோடி போய் நீ அது கூட்டிட்டு போடா. டேய் ஏய் வாங்க வாடா. ஏறு ஏறா. ஒத்தாசா நாங்களா இருக்கிற வரைக்கும் லவ் சாகாதே. நான் செத்துறேன்டா. அடுத்த ஆபரேஷன்ல சந்திப்பா ஒத்தாசா. வந்துட்டாப்பா என் மஞ்சள் சட்டை மகாராஜா. நீ கைவிட மாட்டா. நீ என்ன சொல்லுவதா சார்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு விட்டு வேற விட்டுட்டு போறீங்க நீங்க? உன்னை யாரையா விட்டு போனா அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு அப்பப்போ தகவல் சொல்லிட்டே இரு. ஏடா சொல்லிட்டு போயிருந்தா கவனமா வேட்டையாவது காப்பாத்திருப்பில்ல. யோ மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்ய. சரி இது வேறயா? சார் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஒழுங்கா போங்கய்யா. உன்னை யாரும் பார்க்கலையே? என்ன எவனும் கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் மாறு வேஷத்துல இருக்கனே. சரி நான் அப்புறம் பேசுறேன். சரிப்பா என்னைய போய் கண்டுபிடிச்சிருவாங்களா? ஒத்தாசே என்னப்பா இது? உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசிக்கிட்டு ஏதாவது வேண்டுதுடா? அழகலங்குத்துல அதெல்லாம் குத்தி புடிங்கிட்டு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறியா? அங்க போய் சும்மா தானே இருக்க போற. வா என் கூட. எங்க? அவ்வளவு சுலபமா விட்டுருவோமா? வா ஐயா வா வா வா. வெற்றி கத்த மாட்டான்ல? கத்த மாட்டாடா. இப்பயே தலை கட்டிடுவா. சத்த சும்மா இருக்கியா? ஒத்தாசே இவர்தான் எனக்கு சம்பந்தியா வரப்போறவரு. அவர் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன். அவங்க இந்த திருவிழாவுக்கு வந்ததே எங்க பொண்ணை நேர்ல பாக்குறதுக்கு தான். தனியா பார்க்க போறீங்க. என்னப்பா இது? உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது. குளூர்ல சந்தனத்தை வர பூசிட்டு. சட்டையை போடு போடு சட்டையை. அம்மா ஒத்தாசைக்கு ஒரு டீ எடுத்துட்டு வா. ஏய் என்ன பே அடிச்ச மாதிரி பாக்குற? போடு சட்டையை. இங்க அடிச்சிடக்கூடாதுல்ல. இவர் டீ வந்துருச்சு வர சாப்பிடு. அட எடுத்துக்கப்பா. நமக்கு டீ கொடுத்த பொண்ணு இங்க நிக்குது. நீங்க யாரடா தூக்கி தொலைஞ்சீங்க? ஏய் அந்த பொண்ணு இல்லையாண்டா?
கோயில் பின்வாசல் எங்கேயா போட்டு வந்துடலாமா? அரைஞ்சேன்னு வச்சுக்கோ. ஒரு வயசு பொண்ணு கோயில் வாசல்ல போட்டு வர சொல்றியா? எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சா கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? என்னண்ணே ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லை வண்டி நிற்கிதானே கேட்டேன். இல்லை சரியாயிருச்சு. சரிண்ணே. ஏய் வண்டி எடு. சரி கிளம்பு. வெற்றி ஏறு. என்னை தூக்கிட்டு வந்து ராத்திரி முழுக்க இருக்க வச்சுட்டு இப்போ வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்கிற. இதே அக்கா தங்கச்சிக்கு நடந்துருந்தா நீ சும்மா விட்டுருவியா? இப்போ என் வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஊருக்காரங்க மொத்தத்தில் எப்படி முழிப்பேன்? இன்னும் 3 நாள் எனக்கு கல்யாணம். இப்படியெல்லாம் நடக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு, யார் கால வேண்டாலும் நான் விழுகிறேன். உன் மேல எந்த தப்புல நான் புரிய வைக்கிறேன். என்ன நம்பு. ஏய் நம்ம நல்லா மாதிரி இருக்கு. வண்டியில இரு. ஏய் டக்குனு அருள் ஃபோன் பண்ணா. சின்னவனே, தள்ளுங்க. சின்னவனே, அப்பா அடுத்து நீ என்ன பண்ண போற? சிஏ பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. நீயாவது படிச்சு வாத்தியார் பிள்ளை மக்கள்னு காமி. அதான் எனக்கு பெருமை. இல்லைன்னா வெளியில நான் வாத்தியார்னு சொன்னா 4 பேர் என்னைய காரி துப்புவாங்க. படிக்கலைனாலும் நாங்களும் வாத்தியார் தான். அவங்களாம் பசங்களுக்கு பாடம் சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் நான் பயிருக்கு உரத்தை போட்டு வளர்க்குறேன். அப்போ நானும் வாத்தியார் தானே? ஆ ஆமா. ஆ சொல்லு. இந்த மாதிரி எகன மோகன பேசலாம் நிறையா பார்த்துட்டேன். எல்லாம் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு தெரியுது. சோத்துல உப்பை நிறையா போடுன்னு சொன்னா கேட்டா தானே? எனக்கெல்லாம் அளவாக தான் இருக்கு. 10லன்றவங்களுக்கு வேணா அள்ளி கொட்டு. இஞ்சாருங்க. இவருக்கு முணுக்குனா மூக்கு மேல கோவம் வந்து நிற்கும். இந்த நீ என்ன சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? சாப்பிடு. வெற்றி அப்பா கோச்சிட்டு போறாரு பாரு. வாசம் வரைக்கும் போயிட்டு வந்துருவாரா? நீ ஏட்டிக்கு போட்டியா தானே பேசுற? என்ன பண்ண சொல்ற? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டு என்ன பண்றது? நம்ம ஊர் சுப்பிரமணிய சோசியம் அன்னைக்கே சொன்னான், அந்த சரஸ்வதியே இறங்கி வந்து உங்க அப்பாவோட நல்ல பாடம் நடத்தினாலும் உன் மண்டையில ஏறாதுன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? இத நீ சொல்லவே இல்லையே. எனக்கும் படிப்புக்கும் ஆகவே ஆகாது. ஆ? ஆமா. ஆ. விட வெற்றி படிச்சாதான் அறிவாளியா என்ன? உனக்கு தெரியுது. பெரியவனே நீ தொழிலதிபர்ரா. உனக்கும் தெரியுது. ஆனா சில ஜென்ம ஏய், 2 தோசை வேணுமா? இந்த மனுஷன் காய்கறி வாங்க போனாலே இதே சோலிதான். வதங்கினதும் வாடினதுமாவே இருக்கும். இவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. மா ஆ வெற்றி எங்க? அவன் காலையிலேயே கிளம்பி போயிட்டான்டா. காலையிலேவா? எங்க? கடைக்கு. நொப்பாரு கூட 6 அமர 9 மணிக்கு மேலதான் பள்ளிக்கூடத்துக்கே கிளம்புவாரு. ஆனா இவன் காலையில டான்னு 6 மணிக்கே கிளம்பிடுவான்டா. அப்படி ஒரு தொழில் பக்தி. பக்தி கொஞ்சம் ஓவரா தெரியுது. ஜோசியர் சாமி, அப்படி என்னதான் தெரியுது? எல்லாமே தெரியுது. அப்படி என்னதான் இருக்கு? உன் கட்டம் ரொம்ப மட்டமா இருக்கியா? ரொம்ப மட்டமாவா? அடா ஆமையா, சனி நடு வீட்டுக்குள்ள உட்காந்து குத்து சாங் கேட்டுட்டு இருக்கு. குத்து சாங் கேக்குதா? ஆமா. அப்படின்னு அது உள்ளுக்குள்ளே வந்துருச்சா? ஆல்ரெடி குடும்பம் நடத்துறதா அதுவா நினைச்சிட்டு இருக்கு. என்ன கரைய முடியாது. இந்த ஊருக்குள்ள 100கணக்கான வீடுகள் இருக்கிற பொழுது என் வீட்டுக்குள்ள வந்து ஏறி இருக்கேன். சாமி, சனி மட்டும் தானா? 3ஆவது இடத்துல இருந்து ராகு எட்டி பார்த்துட்டு இருக்காயா? கரெக்டா சொன்னீங்க. அது பேர் ராகு இல்ல, ரகுங்க. அங்க பார்க்காதீங்க, அது ஏற்கனவே இங்கே பார்த்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, என் ஒய்ஃப் எப்படி நீங்களே சொல்லுங்க. வாடகை வண்டி டிரைவர்னா சவாரி வந்தா போகணும் போகணும். ஆனா இப்ப போக மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி நீ போடன்னு அனுப்பிட்டு இவன் இதே ஜோலியா இருக்காங்க. அவன் எப்படி போவான்? நெத்தியை ரொம்ப பெதுக்குறானே.
விடாதில்ல. ஏன் விடாத சாமி? யோ சூரியன் கூட 5வது இடத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பூ போட்ட தாவணி போதையில் ஆடுதே. இவன் பேர் சூரியனா? நீங்க சொல்லித்தாங்க எனக்கு தெரியுது. இவன் எந்த ஊர்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா விடிஞ்சு இருந்துச்சா கரெக்டா வந்து நிக்கிறான். கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவளை கரெக்ட் பண்றதுக்கு குறியா செயல்படுறாங்க. ராஜா என்னய்யா 9வது இடத்துல இருந்து குருவும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். ஏங்க என்ன சோசியறீங்க? அவன் முழு பேர் குருமூர்த்திங்க. குருன்னு சாட்டா சொல்றீங்க. ஆளை பார்த்தீங்களா? நல்ல வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்த விறகு கட்ட மாதிரி கின்னு இருக்கும். இவன் மைதா மாவுல மன்மத விட்ட காமிக்கிறாங்க. ஏதோ கடவுளர்னால இது வரைக்கும் இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க போல இருக்கே. ஒரு இலசை பிடிச்சி போட்டோம்னா கடைசி காலத்தில் நம்மளை தாங்கி பிடிக்குமே தப்பாக கணக்கு போட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் செலவழித்து பிரமாண்டமாக கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த பரதேசி பசங்க ஒத்த பைசா சம்பாதிக்காமல் உழைக்காமல் ஓசியிலே மங்களம் பாடுறதுக்கு துடிக்கிறானுங்க. இவனுங்களை அண்டவிடாமல் பண்ணுறதுக்கு என்ன சாமி வழி? வழி இருக்கு. சொந்த வீட்டில் சந்திரன் வந்து குடியேறினா உங்கள் எல்லா ப்ராப்ளமும் சால்வ். படா எப்போ சாமி வருமா? இப்போவே ரெடியாக தான் இருக்கிறான். புரியலையே. ஐயம் சந்திரன் ஜெயச்சந்திரன். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்பயே வந்து நான் பால் காய்ச்ச ரெடியாக தான் இருக்கிறேன். எப்போ வரட்டும்? இப்போவே வா. ஒரு பாதுகாப்பு சொன்னியா? நாட்டுக்கோழி முட்டைக்கு நல்ல பாம்பு பாதுகாப்பாடா. பழமொழிலாம் நல்லா தான் பேசுற, படுத்துனே தூங்கிடுறியே. ஒத்தாச வெற்றி எங்க? வெற்றி எங்க போயிருக்காப்ல? கத்துக்க போயிருப்பாப்ல. கத்துக்கவா? வெற்றி தம்பி இருக்காப்லையே. கலட்டி கொடுக்கறதுல கர்ணனா இருந்தாலும் கத்துக்கிறதுல அப்துல் கலாம் ஐயாவோட சீடரா இருக்காப்ல. எந்த மண்ணில் என்ன பயிரிடலாம், என்ன பயிருக்கு என்ன உரமிடலாம்னு தான் காதலிக்கிற தொழில தினசரி ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்காப்லையா. அதான் வாத்தியார் வீட்டு பிள்ளைங்கிறது. நேரடியாகவே கேட்குறேன். ஆளும் தோரணை ஒரு மாதிரியா இருக்கியே, என்ன நடக்குதுங்க? ஓ இதை கேட்குறியா? அந்த விவசாயத்துக்காக தஞ்சாவூர் போன. நிறுத்து. ஏற்கனவே ஒத்தாச ஒரு கதை சொல்லிட்டாப்புல. நீ புதுசாக கதை சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உண்மையை சொல்லு. அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? இப்போ நீ பஸ்ஸில் போகிற, கூட்டத்தில் யாராவது உன் காலை மிதிச்சுறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? மிதிச்சவன் செவுட்டிலே ஒன்று வைப்பேன். ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியலையே. ஏன்? என்னடி? காலை மிதிச்சிட்டேன். சாரிங்க. சாரி சாரி சாரி. அந்த பொண்ணு எத்தனை தடவை சாரி கேட்குதுல்ல, அப்புறம் இந்த முறை முறைக்கிற? எது முறைக்கிறேண்ணா? போயா. கால் வைக்க இடம் இல்லாയിരുന്നു, அதனால மிதிச்சிட்டேன். சாரி. ஐயோ எனக்கு வலிக்கலைங்க. இல்ல கூட்டத்தை தெரியல. சாரி. எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வலிக்கலைங்க. வேணா நீங்கள் மிதிங்களேன், எனக்கு வலிக்காது. அட மிதிங்களேன் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் மிதிங்களேன். அவள் என் காலை மிதித்து காதலை பதித்து விட்டாள். வெற்றி என்ன இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட? கவிதை லவ் தம்பி. அண்ணனுக்கு லவ் வந்துருச்சு. அப்புறம் என்ன, அடுத்த 1 மணி நேரத்தில் ஆளே மாறி அவன் முன்னாடி போய் நின்னல. மண்ணை டெஸ்ட் பண்ண கொடுக்கணும். உள்ள போலாமா? போலாம் போங்க. என்ன தெரியல? பஸ்ஸு, காலு, சாரி. ஓ அதான் அங்கே சாரி சொல்லிட்டேன்ல. மண்ணு, ஆராய்ச்சி. ஓ ஓகே. அங்கே லாஸ்ட் போய் லெஃப்ட் திரும்பினா ஒரு கவுண்டர் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க. ஓகே. கவுண்டரா? நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் சார்ட். மேடம் 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 கொஞ்சம் நில்லுங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஹலோ, உங்களுக்கு மண்ணை பற்றி டீட்டெயில் வேணுமா, என்னை பற்றி டீட்டெயில் வேணுமா? எங்கள் ஊரில் 100 ஏக்கர் நிலம் கருகி நாசமாக கிடக்கு. அதை காப்பாற்ற யாரை பார்க்கணும்னு தெரியாமல் தவிச்சு நின்னேன். உங்களை பார்த்தவன் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு. ஓகே,
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த ஃப்ரெண்ட் டெஸ்கில் கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஃப்ரெண்ட் டெஸ்க். When I talk, you know middle talk. I tell HOD, where is apprentice price? Where is apprentice price? ஏய் மண்டவெல்லாம் எட்டுனே இந்த ஒரு நிமிஷம். All boys get out of the class. Get out of the class. என்னடா இங்க? நான் இங்கே தானே லேப் பட்டேன்டா இருக்கேன். ஆமாம், இது என்னென்ன கோலம்? டேய் என்ன காலம் மிதிச்சதுக்கு இல்லாமா காதல் வரும்? டேய் அட அது இல்லைண்ணே, இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் இல்லைன்னாவே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணே. இப்போ என்ன பாரு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். டேய் நீ சொன்னா கேட்க மாட்டேன். அந்த மேடம் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்க. ஓன் படிப்புக்கெல்லாம் அவங்க கிட்டே நெருங்க முடியாது. டேய் சரிண்ணே, நீ முடிவே பண்ணிட்ட. அவங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்காங்க. ஆடா அதானே அந்த இயற்கை வேளாண்மை. அவங்கள அவ்வளோ சாதாரணமெல்லாம் யாரும் போய் பார்த்துட முடியாது. இந்த உரக்கடைக்காரங்க தான் அடிக்கடி போய் பார்த்து அட்வைஸ் வாங்கிட்டு போவாங்க. அடுத்த வாரமே உரக்கடை வச்சிருப்பியே. அடுத்த நாளே வச்சுட்டேன். அதையும் காமிச்சு. குட் மார்னிங் மேடம். மேடம் 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 என்ன வேணும் உங்களுக்கு? புதுசாக உரக்கடை ஆரம்பிச்சிருக்கேன். மேடம் 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 எங்கள் நம்ம மட்டும் தெரிஞ்சுதான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க. இந்த நேற்றே கடை ஆரம்பிச்சு நேற்றே உரத்தை வாங்கி நேற்றே ஓப்பன் பண்ணிட்டேன் மேடம். இந்த லைசன்ஸ் கூட வாங்கிட்டேன் மேடம். எங்கள் ஊர் நிலத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களையும் என்னையும் விட்டால் வேறு ஆளே இல்லைன்றனால தான் இந்த அவசர முடிவே. ஏய் ஜனனி, மேம் கூப்பிடுறாங்க. ஜனனி 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 ஜகம் நீ. ஓ பாட்டாவே வச்சிட்டியா? லவ்டா. ஒத்தா செட்டு சாவி இருக்கு, வாங்கி கடையை திறந்து வை. அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சா? உட்கார வச்சு பக்கம் பக்கமாக பேசினா. எந்த ஒரு பயிருக்கும் 16 டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அவசியம். நீங்க போடுற யூரியா, பொட்டாசியம், யூரியா பொட்டாசியம் எത്ര ഇട്ടാലും 3 சத்து தான் கிட்டும். ஆனா வெர்மி கம்போஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ். மண் புழு கழிவு. மண்புழு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அதுல 16க்கு 16 சத்தையும் அப்படியே கிட்டும். அவ்வளோதானா? இங்க பாருங்க, நான் படிச்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது மறந்து இருந்து போயிருக்க போறீங்க. ஐயோ, நான் சொன்னதை வச்சு உங்க ஊர்ல பெரிய கிரீன் ரெவல்யூஷனே பண்ணலாம். விட்டுருங்க ப்ளீஸ். சரி, உன் கொட்டா முடிஞ்சு உடனே உதவாக்கிற ஒத்தாசையை கூட்டு போயிருப்பியே. கற்பூரம்டா. ஆனா எப்படி கூட்டு போனேன்னு தெரியுமா? யோ, யாராவது உனக்கு குப்புற படுக்க வச்சு அயன் பண்ணாங்களா? நீ தானே நல்ல வெறப்பா வர சொன்ன. என்ன வெறப்பா? என்ன கைய வாங்குற? ஓ சகவாசம் எனக்கு தேவையில்ல, ஆளவடியா. ப்ளீஸ் போயிடாதயா. ஜமீன்தார் தொடலாமா? கைடியா. யோ சத்தம் போடாதயா. ஒரு ஸ்டெப் பேக்ல போ. உனக்கு உதவி செய்ய தர வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்ய நீ வரல, தெரிஞ்சுக்க. உதவி செய்ய ஒருத்தர் கூட்டிட்டு வந்தா தட்டி கொடுத்து வேலை வாங்க. கத்தாதயா. ஜமீன்தார் கும்பிட போறான். சாரிப்பா. எங்க ஊர்ல ஐயா பெரிய ஜமீன்தார். நீங்க சொன்னது அப்படியே ஐயாட்ட சொன்னேன். பாவம் அவருக்கு புரியலையா? அதான் நீங்களே சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். என்னது? ஐயாவுக்கு வேர்க்கடலை போட 200 ஏக்கர்ல. 200? ஐயா பதறாதீங்க, வடக்கு இருக்க 300 ஏக்கர் அப்புறம் கேட்டுக்கலாம். 300? ஏய், மொத்தத்தையும் மண்டையில ஏத்தாத. இப்ப கடலை போடுறது எப்படின்னு கேட்போமா? கடலை போடுறது எப்படி ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட தெளிவா எடுத்து சொல்லுவேன். மீனாட்சி தாச்சி, உங்க ஜாக்கெட் தாச்சி. சாயந்தரம் வந்து அளவு ஜாக்கெட் வாங்கி போங்க. அட யாவரத்து கிடக்காதயா? அந்த பொம்பளை ஏற்கனவே 40 ரூபாய் தரணும். இது கடையை மாத்திடுவீங்களா? என்னையா? ஆமா மேடம், ஜமீன்தார் பேசுறேன். யோ, என் பேர் என்ன? ஆமா ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஜமீன்தார் பேசுறேன். சொன்ன கேளியா? யோ 300 ஏக்கர் ஜமீன்தார் பேசுறேன். யோ 300 + 200 500 ஏக்கர் ஜமீன்தார். இவ்வளோ பெரிய பங்களாவுக்குள்ளே டீ கடை வச்சிருக்காங்க. எப்படி இவங்களுக்கெல்லாம் வாடகை கட்டுப்படி ஆகுது? ஏப்பா ஆளு ரொம்ப கூட்டமாக இருக்கு, வா வேற கடையில் போய் குடிக்கலாம். வண்டி நம்ம டீ சாப்பிட வரல, அப்புறம் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்க
பக்கமா என் தம்பி இந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டான். சரி, அதான் பார்த்துட்டு போனான்னு வந்திருக்கோம். இன்னைக்காவது பெரிய மனுஷனா நடந்துக்கோ. நான் உன்ட்ட என்னைக்கா பெரிய மனுஷன் சொன்னேன்? ஏடி வீட்டில் ஓடி விட்டுறியா? வீட்டில் போய் சும்மா தானே இருக்க போற. ஐயா என்ன ரொம்ப சத்தம் கேட்குது? இளவு விழுந்துருச்சா? இது வரைக்கும் விழல, இனிமே தான் விழப்போகுது. என்னையா பெரியவர் இப்படி சொல்றாரு? எங்க ஊர் பிள்ளைங்க பஸ்ல போனப்ப பக்கத்து ஊர் கோயில கிண்டல் பண்ணிருக்காங்க. அதான் எங்க பிரசன்ட் உரிச்சு பூச்சிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வைக்காத, இங்க இருக்குதா? தம்பி, எவன் வீட்டு பொண்ணை எவனோ பார்த்ததுக்கு அந்த ஆள் உள்ள வச்சு உப்பு தடவிட்டு இருக்கான். நீ அவன் பொண்ணு அவன் வீட்டுக்கே பார்க்க வந்திருக்க. தெரிஞ்சிச்சு. மசாலா தடவி பயப்படியா? முடியாது. தயவு செஞ்சு பயப்படியா? யாரை பார்க்கணுங்க? இந்த ஊர் பிரசிடென்ட் எங்க வீட்டுக்காரவு தான். ஒரு சோலியா இருக்கவோ. இருங்க, வந்துருவோம். ஒருக்கி பசங்க, எங்க ஊர் பொண்ணுங்களை கலாட்டா பண்றீங்க நீங்க. ஏய், எந்திரிங்க. இனிமே எங்க ஊர் பொண்ணுங்களை கேலி பண்ணீங்க தொலைச்சிடும். தம்பி, இதுக்கெல்லாம் நான் எதுக்கு தம்பி? எப்போதுமே சாதாரணமாக தான் நடத்துவோம். ஆனால் இந்த வருஷம் ஒரு பெரிய மனுஷன் தலைமை தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு விசாரிச்சதில்ல முசிறி 32 கிராமமும் உங்கள் பேரை தான் சொன்னாங்க. எங்கள் பையனுக்கு அப்படியே சொன்னாங்க என்னை பற்றி. அப்படித்தான் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் பெரியா இல்லை தம்பி. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். சரி, ஏதாவது சாப்பிடுங்களேன். எனக்கு ஒன்றும் வேணாம். அண்ணன் தான் டீனா விரும்பி சாப்பிடுவார். அம்மாடி, 2 டீ எடுத்து. டீ கேட்டதுக்கு எங்கே வந்து வாங்கி கொடுக்குறேன்? இங்கேயாவது வாங்கி தரேன்ல. அது சரி, பெரியவர் யாரு? ஒத்தாசை. உங்களுக்கு ஒத்தாசையா வந்திருக்காருன்னு தெரியுது. பேரே ஒத்தாசை தாங்க. ஓ, ஒத்தாசையா? இவர் எதுக்கு என் பேர் மனப்படம் பண்றாரு? உன்னை மறக்காம இருக்கத்தான். எப்படி என் தம்பி செலெக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்குப்பா. நம்ம வீட்டு டீ எப்போவும் நல்லா இருக்கும் தம்பி. வேணும்னா இன்னும் சாப்பிடுங்க. வேணாங்க. நீ விவரமாக கேட்குற அந்த ஆள் வெள்ளந்தியா பேசுகிறான் பார்த்தியா? மூடிட்டு குடிக்கிறியா? தேங்க்ஸ்ப்பா. டீ படுப்புறமாமையா? சரி, அப்புறம் அப்போ நாங்கள் வரோங்க. வரமியா? வந்துடுறேன். ஐயா கண்டிப்பாக வந்துடுவீங்களா? ஐயா கண்டிப்பாக வருவோம் தாசை. பேர் பதிஞ்சிருச்சு.